Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 421 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த மெரைன் கப்பலை தான் காட்டுறாங்க. லூஃபி கேப் போடாம சாப்பாட வாயில அமுகிக்கிட்டே தான் இருக்கான். இவ்வளவு சாப்பிட்டுக்கிட்டு எப்படித்தான் நேவி ஆளுங்க இந்த சாப்பாடை சாப்பிடுறாங்கன்னு தெரியல. சஞ்சயோட சாப்பாடெல்லாம் இதை விட பயங்கர டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த லூசு அதெல்லாம் கண்டுக்காம லூஃபி ஹன்காக்குன்னு சொல்லி செவுத்துல ஹார்டின்லாம் போட்டு அவனை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. ஆனா அவளுக்கு இப்ப இருக்க ஒரே ஒரு கவலை லூஃபியோட கேங்ல இருக்க அந்த 2 பொண்ணுங்க தான். ஒருவேளை அவளுக்காண்டி இவளை விட்டுட்டு போயிருவானோன்னு ஒரு பயம். அதையும் ஒரு டிராமா மாதிரி யோசிச்சு பாப்பா பாருங்க. அதான் தாங்க முடியாது. எப்படின்னா உனக்கு நான் வேண்டாமா, அவளுக்கு தான் வேணுமான்னு இவ கேக்குற மாதிரியும். ஆமா போவா, நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னனே நீ மறந்துடுன்னு. என்ன நம்பி 2 பேர் இருக்காங்க, இதுக்கப்புறமே நீ நினைச்சு ஃபீல் பண்ணாதேன்ட்டு அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு போற மாதிரி. அப்போ அவன் விடுற மாதிரி இல்ல. லூஃபி என்கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லு, அதெல்லாம் நான் மாத்திக்கிறேன்பா. ஆனா அப்பவுமே அவன் கழட்டி விட்டுட்டு போற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணி கண்ட மேனிக்கு பல்ல கடிச்சுட்டு இருப்பா. ஆனா அதுக்கப்புறம் விடாமுயற்சியா நான் விடவே மாட்டேன், என்னையும் அவங்களையும் கம்பேர் பண்ணவே கூடாது, ஏன்னா எனக்கு தான் லூஃபியை ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவனுக்கு இந்த உலகத்துல சோத்த தவிர வேற எதுவும் பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியாம போச்சு. வயிறு புடைக்க தின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் வெளியில காட்டுறாங்க அந்த கதவு கிட்ட போனவனுங்க எல்லாத்தையுமே அவ சிலையா மாத்தி வச்சிருப்பான். மிச்சவனுங்க எல்லாம் தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ லூஃபி கொஞ்சம் கர்ண கொடூரமா சிரிச்சிட்டு இருப்பானா. அதை கேட்டுட்டு என்ன எம்ப்ரஸ் இவ்வளவு கேவலமா சிரிக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு சரியில்லையே, இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். ஆனா பக்கத்துல போனாதான் கல்லா மாத்திராளேன்னு புலம்பிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி கிராண்ட் லைன்ல இருக்கிற குரைகனா ஐலாண்டுன்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடமே பார்க்க டார்க்கா கொஞ்சம் பயங்கரமா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே கண்ணா பின்னான்னு நொறுங்கி வாழ்றதுக்கு தகுதியே இல்லாம நாரி போய் கிடக்கும். அந்த ஐலாண்ட்ல இருக்கிறதா ஷிகரு கிங்டம். ஆனா நல்ல வேலை ஒரே ஒரு கோட்டை மட்டும் முழுசா எதுவும் ஆகாம நல்லா இருக்கும். இங்க யாரா மாட்டியிருக்கான்னு பார்த்தா அந்த பெரோனா புள்ள, அதான் த்ரில்லர் பார்க்ல நெகட்டிவ் கோஸ்ட வச்சு ஒருத்தி சுத்திட்டு இருந்தால, முதல்ல குமா வந்தப்போ அடிச்சு மறைய வச்சதே அவளதான். அப்படி வந்து எனக்கோ மாட்டினவ இன்ன வரைக்கும் தன்னந்தனிமையா தனிமையில உட்கார்ந்து புலம்பி தள்ளிட்டு இருப்பா. ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு. ஒவ்வொரு டைமும் அவளுக்கு எது தெரியுமா ஞாபகத்துக்கு வரும், கடைசியா குமாவை அட்டாக் பண்ண போய் அவன் கைய வச்சு அடிச்சு கடைசியில இங்க வந்து விழுந்தால, அது மட்டும்தான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை விடவே மாட்டேன்னு கொலை கால கத்துவா. இவ சிக்குனா அவன் விடுவானா முதல்ல. இப்ப இவளுக்கு காண்ட் என்னன்னா இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சர்வன்ட்ஸ்னு யாருமே இல்ல. இதுக்கு முன்னாடி ஜோம்பிஸ் எல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தா. இப்ப இவளோட வேலையை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லன்னு உடனே அவளால தாங்க முடியல. அது மட்டுமா நைட்டு தூங்க போகும்போது நல்லா சாண்ட்விச் ஹாட் சாக்லேட்னு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குவா. இப்ப அதெல்லாம் எங்க போய் வாங்குறது? அது மட்டும் இல்லாம இங்க எந்த ஒரு அனிமல்ஸுமே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்னு காட்டுக்கு நடுவுல இருக்க கோட்டையில கத்துன்னு கத்திட்டு கிடப்பா. கடைசியில வேற வழியே இல்லாம உட்காந்து ஆள ஆரம்பிச்சிருவா. நான் எப்படி இங்க இருந்து தப்பிச்சு வருவேன்? மோரியா என்னைய காப்பாத்துங்க, எனக்கு நீ யாருமே இல்ல. குமஷி எங்கடா போனேன்னு புலம்பும் போது கரெக்டா நம்மால் ஒருத்தன் பிளைங்ல வந்து சும்மா பொதகட்டியில விழுவான். என்ன சத்தம் இது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா புகை வரும். உடனே என்ன பண்ணுவா, அவ பாடி அங்க விட்டுட்டு அவளோட ஆவியை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டு அப்படியே சந்தோஷத்துல பிளைங்ல வருவா. வேற யாரும் வந்து மாட்டிட்டாங்க, கண்டிப்பா அவங்க கியூட்டா இருப்பாங்கன்னு நம்புறேன். சரி பரவாயில்ல, இனிமேட்டு நமக்கு அடிமையா இருக்க ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா போவா. அப்படி போனவ அந்த புகையெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் யாருன்னு பாப்பா. பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவா. அடாது நம்ம ஜோரோ, இவனா இங்க வந்து இருக்கான், இவன் ஸ்டார்ஹேட்டோட ஆளாச்சுன்னு ஃபர்ஸ்ட் பதறுவா. ஆனா அதுக்கப்புறம் அவன் பாடியில இருக்க டேமேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பா இவனையும் அந்த குமா பைய தான் அடிச்சு தெரிய விட்டுருக்கணும். சரி இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கான், உயிரோட இருக்கானான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காண்டி பக்கத்துல போவா. முடியாம லைட்டா அசைவானா. உடனே பயங்கரமா பதறுவா. ஐயோ என்ன இவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு. ஏன்னா அவன் பாடி ஃபுல்லா காட்டுத்தனமான காயம். எந்த அளவுக்கெல்லாம் காயம் இருந்தா எவனும் உயிரோட இருக்கதே டவுட் தான். ஆனா இவன் இருக்கான், ஒருவேளை சாக போற நிலைமையில இருக்கான் போல. சரி பரவாயில்ல இந்த வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அவ பாடி எடுக்கிறதுக்காக பறையேந்து போவா. ஏன்னா ஜோரவை தூக்கிட்டு போகணும்ல. அப்படி தூக்கி கொண்டு போய் அங்க இருக்க கோட்டையில படுக்க போட்டு அவனுக்கு பகலா ட்ரீட்மெண்ட்லாம் பாப்பா. அவனு எந்திரிச்ச மாதிரி இல்ல, தூங்கிட்டே தான் இருப்பான். அவளும் அவனை விட்டு நகர்ற மாதிரியே இல்ல, அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பா. ஒரு நாள் காலையில அப்படியே பொறுமையா கண்ணை திறப்பான். அப்புறம் தான் அவனுக்கே புரிய வருது அவன் உயிரோட இருக்கான்னு. அவனுக்கு இப்ப எங்க இருக்கான் என்னன்னு ஒன்னும் புரியல. பட் கடைசியா என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாப்பானா, அந்த குமா கிளவுஸ கழட்டிட்டு ஓங்கி ஒரு அடி வச்சான்ல, அதை யோசிச்சு பார்த்துட்டு தொண்டையிலேயே கத்துவான். தூங்கிட்டு இருந்த பெரோனா அவன் கத்தன சத்தத்தை கேட்டு இவளும் பயந்து போய் கத்தி சேரோட பின்னாடி விழுவா. ஜோரோ இவளை பார்த்தோன்னே எது இவளான்னு ஷாக் ஆவான். அட த்ரில்லர் பார்க்ல நடந்த சண்டையப்போ இவளை மீட் பண்ணும் போதெல்லாம் அவ என்ன பண்ணிருப்பா, அவளோட நெகட்டிவ் கோஸ்ட் இவங்க எல்லாத்து மேலேயும் ஏவி விட்டு காலி பண்ணிருப்பா. ஆனா நல்ல வேலை நம்ம கிட்ட உசோப்புன்னு ஒரு ஆள் இருந்தான், அவனாலதான் இவங்க எல்லாருமே தப்பிச்சாங்க. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க விளக்கென்ன நீப்பா, அதை நான் கேட்கணும், தேவையில்லாம தொண்டையிலேயே கத்தாத, பயமா இருக்குதும்பா. ஜோரோவால எந்திரிக்க முடியல, கஷ்டப்பட்டு எந்திரிப்பானா. அந்த டைம் அவங்கிட்ட அவனோட ஸ்வாட் இல்ல, அது எங்க என்னன்னு கேட்டா பேக் சைடு ஒரு பல்ட்டி அடிச்சு நான் அதை உங்ககிட்ட திருப்பி தரமாட்டேன்பா. உடனே ஜோரோக்கு கொலை காண்டாவும் பச்சை பச்சையா திட்டுவான். இன்னும் அது அவனோட ஸ்வாடு, கைய வச்சா விடுவானா, ஒழுங்க
ஒழுங்கா திருப்பி தந்துருன்னு சண்டை போடுறக்காண்டி முடியாம எந்திரிப்பான். அவன் நெகட்டிவ் கோஸ்ட் அவன் மேல வச்சு அடிச்சு விடுவா. அதான் அவனுக்குள்ள பூந்து வெளியே வந்தோடனே அங்கேயே மண்டி போட்டு என்னைய மன்னிச்சிருங்க, நான்லாம் ஒரு குப்பை, வாழ்றக்கே தகுதி இல்லாதவன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். அது மட்டும் இல்லாம அங்கேயே மயக்கம் போட்டு வேற போத்துன்னு விழுந்துருவான். அவ்வளவுதான், பெரோனாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இனிமேட்டு நமக்கு என்ன வேணுமோ இவனை வச்சு நம்ம சாதிச்சுக்கலாம்னு கத்திட்டு இருப்பா. மயக்கத்துல இருந்தவன் மறுபடியும் கண்ண திறப்பானா, இவ வேற இழிச்சா மேனிக்கு இப்படி வந்து நிப்பா. ஜோரோக்கு கொலை காண்டாகும். அதனால பயங்கரமா திட்டுவான். சும்மா திட்டிட்டு இருக்காத, நீ எனக்கு கீழே வேலை பார்க்கணும் புரியுதான்னு ஏப்பா. மாங்கா அதெல்லாம் முடியாதுமா. ஆனா அவ வந்து கட்டி பிடிச்சு, நல்லா கியூட்டா இருக்க குமஷி, இனிமேட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கணும்பா. என்னன்னா ஜோரோ உடம்புல பேண்டேஜ கண்ட மேனிக்கு சுத்தி அவனை குமஷி மாதிரி மாத்தி வச்சிருப்பா. ஏன்னா அவன் தானே பெரோனாக்கு த்ரில்லர் பார்க்ல அசிஸ்டண்டா இருந்தான். அவளுக்கு இனிமேட்டு நான் தனியா இல்ல, என் கூட குமஷி இருக்கான்னு சந்தோஷம். ஆனா ஜோரோ அவ சொன்ன உடனே என்ன கேட்டு நடக்கிறாளா, செம காண்டாவான். என்ன இந்த மாதிரி மாத்தி வச்சிட்டாலே லூசு பண்ணின்னு இப்படியே கேப் விடாம கத்திட்டு இருந்தவனே அவளுக்கு காண்டாயிரும். மறுபடியும் நெகட்டிவ் கோஸ்ட விடுவா. அந்த கோஸ்டும் அவன் பாடிக்குள்ள போயிட்டு வந்த ஒரு 5 செகண்டுக்கு தான் லோவா பேசுவான். அதுக்கப்புறம் கடுப்பாய் கத்துவான். அவளும் அடுத்தடுத்து நம்ம ஜோரோ உடம்புக்குள்ள கோஸ்ட இறக்கி விட்டுட்டே தான் இருப்பா. அவனுக்கு கொலை காண்டாவும். அதுக்கப்புறம் இனிமேட்டு எனக்கு வேஸ்ட் பண்ண டைம் இல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு சைடு போவான். பெரோனா தான் கூப்பிட்டு, லூசாடா நீ பாதை இந்த பக்கம் இருக்கு, எங்கடா போறேன்னு கேப்பா. அப்பவாச்சு கரெக்டா போறானான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அதுக்கு நேர்மாறான சைடுல போவான். ஐயோ இப்பவும் எங்கடா போற, டோரு கூடவா உன் கண்ணுக்கு தெரியல, கொஞ்சம் அங்க போறா விளக்கண்ணேம்பா. அட ஆமா இல்லன்னு சொல்லிட்டு குமஷி மாதிரி மேல போட்டு இருந்த பேண்டேஜஸ் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு பையன் வேகமா கதவை திறந்துட்டு போவான். அவ ஹேய்னு கூப்பிடுவாளா, என்ன என்னோட ஸ்வாட குடுக்க போறியான்னு கேட்டா, அப்படியே திருன்னு திருட்டுத்தனமா ஒரு மொழிய முழிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போறியான்னு கேப்பா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு அவன் பாட்டுக்கு போவான். அவன் ஜோரோவாலேயே நடக்க முடியல, ஃபுல் டயர்டு. பட் இருந்தாலும் கடுப்புல பொறுமையா நடந்து போவான். பார்த்தா ஆப்போசிட்ல ஏதோ பிளாக் பண்ணி இருக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த பெரோனா பெரிய சைஸ்ல வழிய அடைச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. அதாவது அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால இங்க இருந்து விட மாட்டாளாமா. இன்னும் கொஞ்சம் என் கூட இருன்னு சொல்லி பெரிய சைஸ் நெகட்டிவ் கோஸ்ட் ஒன்ன வச்சு அடிப்பா. அவ்வளவுதான், ஜோரோ ஐயோன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்தி கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.